வணக்கம் ஜோதிடம் டாக்ஸ் சேனல் நேயர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 2026 எப்படி வருது, அதாவது ஆகஸ்ட் மாதம் எப்படி வருதுன்னு பார்க்கும் பொழுது, இப்போ ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார், அதே மாதிரி ராகு 3ஆம் இடத்திலும், கேது 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக துல்லியமாக பரிகாரம் மூடநம்பிக்கைக்குள்ளெல்லாம் போகாமல் கரெக்டாக பார்க்கும் பொழுது எப்படி தெரியுதுன்னா, உங்களுடைய அந்த முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராஜயோக அதிபதி லக்னத்தையே பார்க்குறார், அதாவது ராசியவே பார்க்குறார். அதே சமயம் புதன் சூரியன் குரு 8ல் மறைஞ்சிருக்காங்க. ஸோ 8ல் புதனும் மறைஞ்சிட்டார், சூரியனும் மறைஞ்சிட்டார், குரு மறைஞ்சிட்டாருன்னா ஒரு மாதிரியான ஒரு அன்ஏர்ன் இன்கம், திடீர்னு நமக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறது, நமக்கு வர வேண்டிய பணம் வருவது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் வர்றது, அது மாதிரி சில சாதகமான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா குரு 8ல், சூரியன் 8ல், புதன் 8ல் அப்படிங்கிறப்போ 7, 9ங்கிற பாக்கிய ஸ்தானாதிபதியும் கேந்திர ஸ்தானாதிபதியும் சேர்வதே ஒரு பாக்கியம், ஒரு யோகம். அவர் குருவோட சேரும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு பலனை கிடைக்கும். ஸோ அதனால் இதோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், அன்எர்ன் இன்கம், இது மாதிரி நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு மனைவி மூலமாக, கணவர் மூலமாக, உயில் மூலமாக, அது மாதிரி இனாமா நம்ம போய் வேலை, உத்தியோகம், தொழிலில் சம்பாதிக்காமல் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் நீங்கள் காத்திருந்தீங்க, வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறனால அந்த 7ஆம் இடங்கிற மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதார ஸ்தானத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வீண் விவாதம் அதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வேலை தொழில் விஷயத்துக்கு நல்லது. ஆனால் சனி செவ்வாய் இருக்கிறனால கண்டிப்பாக தொழிலில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் வரலாம். ஏன்னா சுக்கிரனே தனுசு ராசிக்கு ஒரு சுமாரான கிரகம். அவர் செவ்வாய் சனி பார்வை பெற்று 10ல் வரும்பொழுது அந்த 6ஆம் வீட்டு அந்த வேலை, 8ஆம் வீட்டு வேலை உங்களுக்கு 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் தொழில் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி கூட்டு தொழில் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம், தவறு இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்குது. எது மாதிரி மாற்றம்னா, திடீர் பயணங்கள், திடீர்னு அப்படியே மாறுறது, இடம் மாறுறது, திடீர்னு நம்ம பொசிஷன் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறது, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து சிலது நடக்கிறது, அது மாதிரி ஃபாரின் கனெக்ஷன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடு, அது மாதிரி அவுட்டர் சர்க்கிள்லேருந்து நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வர்றது, இதெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பாக நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 இது மாதிரி நேரடியாக போய் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணாலும் இன்டைரக்டாக வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. தொழில் அமைப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதியே சனி செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறனால உடல் உபாதைகளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி பண்ணாமல் கொஞ்சம் இறங்கணும், பார்த்தோமா பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக, அப்புறம் நம்ம எந்திலுமே பெரிய கவனத்தை போடாமல், அஜாக்கிரதையாக இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த சுக்கிரனோட வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் சனியின் பார்வையும் அவர் பெறுகிறார். அப்படிங்கிறதுனால மெயினான தனுசு ராசிக்காரங்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, டோன்ட் டேக் இட் ஈஸி. மற்றபடி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி திடீர் லாபங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மனைவி மூலமாக இருக்குது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல பெனிஃபிட்ஸ் வரும். அதே சமயத்தில் திருமண விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திருமணம் ஆனதுக்கப்புறம் வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மாதிரி சில பாசிட்டிவான அமைப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த குருவோட சேரக்கூடிய புதன், சூரியன், அதே மாதிரி ராஜயோகாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்குறது, இது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும்.
இது ஒரு பொதுவான பலனே தவிர, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை போட்டு உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்துல நம்ம ஜாதகத்த போட்டு அனுப்பிச்சு ஒரு கன்சல்டேஷன்ல நம்ம அப்பாயின்ட்மென்ட்ல பார்த்தோம்னா, நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது? இறந்த காலம் எப்படி இருந்தது? இப்ப போயிட்டு இருக்கிற காலம் எப்படி இருக்குது? வொர்ஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஓவரா? பெஸ்ட் இஸ் எட் டூ கம் அல்லது இன்னுமே வொர்ஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கா? எது மாரி டைரக்ஷன் நம்ம வாழ்க்கை திரும்புது? அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்து, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டெர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்கு? நம்ம எந்த மாரி டைரக்ஷன்ல நம்ம போலாம்? நம்ம லக்னம் எப்படி இருக்கு? லக்னாதிபதி உச்சமா இருக்காரா? எப்படி இருக்கு? நமக்கு யோகமான கிரகங்கள்ல யாரு? ராசிக்கும் லக்னத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலங்கிற நம்மளோட ஒரு ஒரு கிரகத்தோட பலத்தை எடுத்து நம்மளோட யோகமான பிளானட் என்னன்னு கண்டுபிடிச்சு, அந்த தசாபுக்திகளுக்கு ஏத்த மாரி சில பலன்களை பார்க்கும் பொழுது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்லாம் வந்து எது நமக்கு பெஸ்ட் டெசிஷனா வருது? நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ்ல வந்து எது மாரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம்? எது மாரி சாய்ஸ் வந்து நமக்கு சரி வராது? அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் துல்லியமாக நம்ம பார்த்து, எதையும் நம்ம வந்து மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு, அந்த நமக்கு ஏத்தமாற விஷயங்கள், ஏத்தமான ஒரு விஷயங்கள் வந்து ஸோ அது மாரியான விஷயங்கள்லாம் நம்மளோட ஜாதகத்துல பார்த்து, அதுக்கு அது தகுந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது, நம்மளுடைய கர்மா என்ன சொல்கிறது? நம்மளுடைய யோகமான கிரகம் என்ன? நம்மளுடைய யோகமான துறை என்ன? வியாபாரமா? வேலையா? அல்லது வேலைன்னு வந்துட்டோம்னா எது மாரி வேலை? டெக்னிக்கல் வேலையா? அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையா? அல்லது உயர் படிப்பு வந்து நமக்கு என்ன வரும்? என்ன துறை? என்ன துறையில போனா நம்ம ஜெயிக்கலாம்? அடுத்தடுத்த திசைகள் எத காட்டுது? வேலையா? தொழிலா? அது மாரி விஷயங்கள்லாம் நம்ம முடிவு பண்ணி, அதே மாதிரி கல்யாணங்கள் எப்போ நடக்க போகுது? நமக்கு எத்தகைய ஒரு கல்யாணம் நடக்க போகுது? நமக்கு லேட்டா? ஏர்லியா? எது மாரி வரும்ன்னு நம்ம பார்க்கலாம். குழந்தை பேரு எப்படி இருக்கு? நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய வம்சாவளிகள் எப்படி நம்ம பண்ண போறோம்? பிளான் பண்ண போறோம்? எப்போ நம்ம ரிட்டயர் ஆக போறோம்? எப்போ நமக்கு கடன் அடைய போகுது? எப்போ நம்ம வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து வரப்போறோம்? எப்போ நம்ம செட்டில் ஆக போறோம்? எப்போ நம்ம வெளிநாட்டில் இருந்தோம்னா, வெளிநாட்டிலேருந்து எப்போ நம்ம உள்நாட்டுக்கு வரப்போறோம்? அது மாரி அமைப்புகள் இருக்கா? அல்லது வெளிநாட்டிலேயே நம்ம வாழ போறோமா? எது மாரி ஒரு அமைப்பு நம்ம ஜாதகத்துல இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது, கண்டிப்பா வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள், அதுக்கு தகுந்த மாரி ஒரு முடிவுகளை எடுத்து, அதுக்கு தகுந்த மாரி வாழ்க்கை சம்பவங்களை நீங்களே அமைச்சுக்கலாம். அதாவது எது மாரி விஷயங்கள் எப்ப நடக்குங்கிறது தெரிஞ்சா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க டைம் லைன்ஸ்க்காக வெயிட் பண்றது. சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது சரியா. சில நேரத்தில நம்ம எதிரே பார்க்க மாட்டோம். அது டக்குன்னு நடந்துரும். ஸோ அது மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்து தான் நம்மளோட மனித வாழ்க்கையே நடந்து கொண்டிருக்கிறனால, அந்த காலகட்டங்களை ஒரு ஓரளவுக்கு நம்ம தெரிந்து கொண்டேனால், தேவையற்ற மார ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது, ரொம்ப டென்ஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, அது மாரி விஷயங்கள நாம் தவிர்த்து, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு கிளாரிட்டி பெற்று வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காலில் சந்திப்போம். நன்றி. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷப ராசியில மாதத்தின் தொடக்கத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து மிதுன ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். கடக ராசியில குரு உச்சமாகவும் அதனோடு சேர்ந்து சூரியனும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் வக்ர கிரகம். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். கும்ப ராசியில ராகு பகவான் வக்ர கிரகம். அடுத்து சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, மாதத்தின் தொடக்கத்திலேயே 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் பகவான் அந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த புதன் பகவானே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல 2 தடவை பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார் சனியினுடைய பார்வையில, அதாவது சமசப்தம
ஸ்தானத்துல வக்ரசனியினுடைய பார்வையில இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் ஒரு மாதிரியான ஒரு தோற்றமளித்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய பலன்களையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? அந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்றது இருக்கு. 8ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வழக்குகள், தீராத வியாதிகள், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த 8ஆம் இடத்தினுடைய சாராம்சமே. இந்த 8ஆம் இடத்துல சூரியன், அடுத்து குரு உச்சமா இருக்கிறாரு, புதனும் வந்திருக்கிறாரு இந்த மாதத்துல. அடுத்து புதன் ரிலீவ் ஆயிடுவாரு, சூரியனும் ரிலீவ் ஆயிடுவாங்க இந்த இடத்துல இருந்து. அதனால குரு மட்டும்தான் மாதத்தின் பிற்பகுதியில அந்த இடத்துல உச்சமா 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் இருக்கிறார். இந்த மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளினுடைய அளவு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். தொடர்ந்து ஓய்வே இல்லாமல் நிறைய வேலைகளை எடுத்து போட்டு செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். அது அலுவலக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இடைவிடாமல் நம்ம என்னத்துக்கு ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்றது இவர்களுக்கு தெரியாம ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ஒரு ஓய்வு அப்படின்றது கண்டிப்பாக இவர்களுக்கு தேவை. அந்த ஓய்வின் மூலமாக தான் இவர்கள் தங்களை தாங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கு. அதனால தனுசு ராசி என்பர்கள் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்த ஊரா இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்க ஓய்வெடுத்து சில விஷயங்களை யோசிங்க. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா அந்த சனி அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்துல. இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா சனி இயல்பு நிலையில இருக்கும்போது உங்களுடைய வேலையை முடக்கி இருக்கும். இப்போ வக்ர சனியாக இருக்கிறதுனால அந்த வேலையை தீவிரப்படுத்தும், அதே சமயம் ஓய்வு இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு நேரமும் கூட. அதனால அந்த ஓய்வும் முக்கியம், வேலையும் முக்கியம். ஓய்வெடுத்தாதான் உங்களுடைய சிந்தனை தெளிவான சிந்தனையாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு தவறான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு சிந்தனையாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறார். அதனால இந்த குரு வின் பண்றாரா, சனி வின் பண்றாரா அப்படின்னா அதுதான் போட்டியே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. ஒரு பக்கம் காலத்தின் நெருக்கடியாக நீங்க ஓடிக்கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் தவறான பாதைக்கும் போயிடக்கூடாது. அதுதான் அந்த இடத்துல நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால நிதானத்தோடையும் ஒரு ஓய்வெடுத்தும் சில விஷயங்களை செய்யும் பொழுது ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கு. 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று வர்றாரு. அதனால பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை பளு ஒரு பக்கம் இருக்கும், அது இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பாக வேலை பளுவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்காது. அதிகாலை எழுந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம். ஒரு 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் சில வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான். கடந்த ஒரு 6 மாதமா ரொம்ப மந்தமா இருந்திருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள். டயத்துக்கு எந்திரிக்க முடியல மேடம், ஒரு 8 மணி ஆயிடுது, அவசரமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆபீஸ் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. இப்படி அந்த மந்தத்தன்மை குறைந்து ஒரு சுறுசுறுப்பாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், மூலம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு துணை அப்படின்றது யாருமே இல்லை, தானே தனிமரமாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில யோசனைகளை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். நமக்குன்னு லைஃப்ல யாரும் இல்லை, ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்துதான் இருப்பாங்க. ஆனா ஆதரவுக்குன்னு ஒரு தோல் சாயறதுக்கு ஒரு இடம் தேவை இல்லையா எல்லாருக்குமே. அந்த மாதிரியாக ஒரு ஆதரவுக்குன்னு யாருமே இல்லை. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படியே ஒரு ஆள் மனதுல ஒரு ஏக்கம் வரும். என்னடா இது நம்மளை பார்த்த மாதிரியே சொல்றாங்களே அப்படின்ற மாதிரியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உண்டான சில தேவைகள் நிறைவேற
உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அது உறவுகளாக இருக்கட்டும், பினான்சியலாக இருக்கட்டும், ஒரு வேலை அலுவலகமாக இருக்கட்டும், எந்த ஒரு நீட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட சில தேவைகள் நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரம். அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிறீங்க மூலம் நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வருமானத்தை எதிர்பார்த்து இருக்காதீங்க. முதல்ல தொழில்ல நல்லா நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடயே செய்யுங்க. கண்டிப்பாக ஏற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அடுத்து பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு, இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய வேலைகள் இருக்கும், ஆனா வருமானங்கள் இருக்காது. அந்த மாதிரியா தான் இருக்கும். ஏதோ அளவுக்கு அதிகமாக ஒரு 100%க்கு 200% வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு 50% தான் இருக்கும். அந்த அளவுக்கு வருமான நெருக்கடிகளை, பொருளாதார நெருக்கடிகளை இந்த போராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானாதிபதி லாபாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்றும், உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றும் இருக்கிறார். இந்த 2 கிரகங்களின் டோட்டல் சேஞ்சஸ், உச்சம் பெற்ற குரு, நீச்சம் பெற்ற சுக்கிரன், இது தனுசு ராசி என்பவர்களுக்கு தான் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்க போகுது. அடுத்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் எல்லாம் நீங்க எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா அதனால தேவையில்லாத குளறுபடியான சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரம். ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு நினைக்கும் போது ஏன்டா வித்தோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டியை விற்க வேண்டாம்னு நினைக்கும் போது ஐயோ விற்காம இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இப்படி அந்த மனதுல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது இந்த தனுசு ராசி என்பர்கள்ல இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மாதிரியான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்து உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு உண்டான விசா எல்லாம் கிடைக்கும். ஸ்டூடெண்ட் விசா எதிர்பாராத போது நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. யாராவது சொன்னாங்களே உனக்கு இந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் விசா எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க முன்னேறுவதற்குண்டான ஒரு காலகட்டமும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அருமையான ஒரு நேரமாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ராகு திசை, குரு திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்கலாம். சில பேருக்கு செவ்வாய் திசை இருக்கலாம். இந்த மாதிரியான திசாபுத்திகள் என்னென்ன ஒரு பலன்களை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த மாதத்துல குரு சுக்கிரன் ரெண்டுமே உச்ச நீச்சமாக இருக்கிறதுனால என்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.